Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னா அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட் ரேலி 2025. இதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஃபார்மசிஸ்டுக்கான வேகன்சி மட்டும் தான் பார்க்க போறோம். இதோட அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 22 February 2025. அந்த அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போ லாஸ்ட் டேட் க்ளோஸ் ஆகுதுன்னா 22 March 2025. அப்புறம் இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஓபிசியாக இருந்தால் 3 years. அப்புறம் சர்வீஸ் ஆஃப் அசாம் ரைஃபிள்ஸ் அண்ட் சர்வீஸ் மேன்ஸுக்கு 35 years வரை இருக்கலாம். அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 years. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓபிசிக்கு 6 years. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 8 years வரைக்கும் இருக்கும். அப்புறம் இங்கே இந்த 20 போட்டிருக்கலாம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபார் வாரண்ட் ஆஃபீஸர் ஃபார்மசிஸ்ட் ஒன்லி. இதில் வந்து நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களோட ஹைட் வந்து 170 சென்டிமீட்டராக இருக்கணும். இதே நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் 157 சென்டிமீட்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் இதோட நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்ப்போம். இதே நீங்கள் குரூப் பி அந்த இது பண்ணிங்கன்னா 200 வரும். குரூப் சி ரோல்னா 100 rupees வரும். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இது பார்த்தோன்னா நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 5 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணணும். 24 minutesல ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 8.30 minutesக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரேட் ஃபார்மசிஸ்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நல்லா பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்டாக இருந்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிஃபார்ம் இல்லை டிப்ளமோ இன் ஃபார்மசி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்துட்டு ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கணும். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு 3 months நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தப்ப 3 months to 3.5 months இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக வேணும். ஏதாவது மெடிக்கல் ஷாப்பில் இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி இல்லைனா கம்யூனிட்டி ஃபார்மசி ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து 3 months to 3.5 months இன்டர்ன்ஷிப் இருக்க மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 20லேருந்து 25 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 25 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதோட மொத்த வேக்கண்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபார்மசிஸ்ட் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ ஃபார்மசிஸ்ட் வந்து டோட்டலாக வந்து 8 வேக்கண்ட் இருக்குது. இதில் ஒரு கம்யூனிட்டிக்குமே வேக்கண்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா 1 வேக்கன், அப்புறம் எஸ்டிக்கு 1 வேக்கன், அப்புறம் ஓபிசிக்கு 2 வேக்கன், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 1 வேக்கன், யூஆர் கேட்டகரிக்கு 3 வேக்கன். டோட்டலாக வந்து 8 வேக்கன் இருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் முடிந்த வரைக்கும் சிலபஸ் பார்த்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். முடிந்த வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கங்க. தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மசி ரிலேட்டடாக எந்த அப்டேட்னாலும் உடனுக்குடைய அந்த சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.